ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஜெபித்து வருவதை போல இந்த நாளில் கூட கடந்த நாட்களில் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் இந்த காஷ்மீர் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலாக தங்களுடைய ஜீவனை விட்டு விட்டார்கள், உயிரிழந்து விட்டார்கள். ஒரு மனிதனுடைய உயிர் எப்படியெல்லாம் பறி போகிறது. அவர்கள் தங்கள் என்னென்ன கனவோடு இருந்திருப்பார்கள், ஆனால் ஒரே நொடியில் அந்த கிட்டத்தட்ட அநேகருடைய உயிர் முற்றிலுமாக பறி போய்விட்டன. அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிக்க போகிறோம். பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிகளை இழந்து தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேகர் தங்கள் ஜீவனை பறிபோனது நிமித்தம் அநேக குடும்பங்கள் வருத்தத்தில் இருக்கின்றன. இது பின்பாக இருந்த செயல்பட்ட தீவிரவாதி அமைப்பு எல்லாம் மனம் திரும்பும்படியாக அரசாங்கத்தின் சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த காஷ்மீர் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துப்பாக்கி ஏந்தும் கைகள் எல்லாம் ஆண்டவரே வேதத்தை ஏந்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு பின்பதாக இருந்து ஆண்டவரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின ஆண்டவரே எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இதுவே அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதற்கான கடைசி காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை துப்பாக்கியை ஏந்தி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற அந்த தீவிரவாதியின் அமைப்புகள் எல்லாம் வேதத்தை ஏந்தி அலைய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தீவிரவாத அமைப்பில் உள்ள எல்லாருடைய கடின இருதயங்கள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடின இருதயங்களும் மாறி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உண்மையான தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை காண்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளையும் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, பெற்றோர்களை இழந்து ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த துப்பாக்கி சூட்ல ஆண்டவரே அவர்கள் பெற்றோர்கள் உயிரிழந்திருக்கலாம். உயிரிழந்தது நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அதை தவித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயும் தகப்பனுமாக நீங்க இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காஷ்மீர் பகுதி முழுவதிலும் ஆறுதலின் தெய்வம் நீங்க ஆறுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனைவியை இழந்தவர்களுக்கு, கணவனை இழந்தவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலின் தெய்வம் நீங்க ஆறுதலா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆறுதலின் தெய்வம் நீங்களே அவர்களை ஆற்றுவீராக, தேற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல் சம்பவங்கள் இனிமேல் காஷ்மீர் பகுதிகளில் நடக்காதபடி உங்க இரத்த கோட்டைகளை வைத்து காஷ்மீர் முழுவதிலும் உங்க இரத்த கோட்டையின் வைத்து நீங்க பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பாதுகாப்பின் கரத்திற்குள்ள வைத்து நீங்க பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த ஒரு தீவிரவாத அமைப்போ ஆண்டவரே, எந்த ஒரு தீவிரவாதிகளும் காஷ்மீர் பகுதியில் இல்லாதபடி எல்லாரும் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம், உணர்வு அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, காஷ்மீர் பகுதி மேல மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. அந்த காஷ்மீர் பகுதி மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு இராணுவத்தினர் கொடுக்க முடியாத பாதுகாப்பை இராணுவத்திற்கும் தலைவராகிய எங்கள் கர்த்தரால் நீங்க உங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே. இராணுவத்தின் தளபதியாகிய உங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி. அந்த காஷ்மீர் மீது மனம் இறங்குவீராக. இது நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பும் இந்திய தேசத்திற்கு வராதபடி ஆண்டவரே, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. இந்திய தேசத்தில் உள்ள பாகிஸ்தானர்களை வெளியேறும்படியாக கட்டளிடப்பட்டிருக்கிறது, சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறதப்பா. எந்த ஒரு மனிதனும் பாதிக்கப்படாதபடி, எந்த ஒரு மனிதனுக்கும் துன்புறுத்தல் உண்டாகாதபடி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு செய்தது நிமித்தம் எந்த ஒரு சாதாரண மனிதர்களும் பாதிக்கப்படாதபடி நீங்க ஒரு நல்ல தீர்வை உண்டு பண்ணுவதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இதில் உயிரிழந்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆறுதலா இருங்க. இனி ஒரு தீவிரவாதி அமைப்பின் நிமித்தம் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. காஷ்மீர்ல இருக்கிற ஆண்டவரே எல்லார் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். இராணுவத்தினர் ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் அந்த தீவிரவாத அமைப்பை கண்டுபிடிக்க ஆண்டவரே நீங்களே ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீங்களே ஞானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லார் மீதும் பாதுகாப்பு உண்டாகட்டும். அந்த காஷ்மீர்ல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், பூசிக்கிறோம். பாதுகாப்பை உண்டு பண்ணி விட்டதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.